வேத நூல்களில் சொல்லப்பட்ட ஆதார சக்கரங்கள் பற்றிய ரகசியங்களும் அதன் மந்திர எழுத்துக்களில் மறைந்துள்ள மாபெரும் ரகசியங்களை பற்றி இன்று பகிர்கிறேன். மூலாதாரம் ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்புக்கும் இடையில் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில். மந்திர எழுத்து லங். சுவாதிஷ்டானம் அடிவயிற்று பகுதி. மந்திர எழுத்து வங். மணிபூரகம் தொப்புள் பகுதி. மந்திர எழுத்து ரங். அநாகதம் இதயம். மந்திர எழுத்து யாங். விசுத்தி தொண்டை பகுதி. மந்திர எழுத்து ஹாங். ஆக்ஞா புருவமத்தி. மந்திர எழுத்து ஓம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சேர்த்து ஒலிக்காத போது எந்த ஒரு மந்திரமும் முழு பலத்தை பெறுவதில்லை என்பது வேதவாக்கு. ஓம் என்று எழுதினால் அது விந்து சக்தி, அதாவது சிவம். ஓம் என்று சப்தித்தாலோ அது இயக்க சக்தி, அதாவது சக்தி. ஓம் என்றால் அகாரம், உகாரம், மகாரம் என்று சொல்வார்கள். அகாரம் படைப்பை குறிப்பது, உகாரம் காத்தலை குறிப்பது, மகாரம் அழித்தலை குறிப்பது. அதாவது மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கிய நாதமயமாகிய பிரணவத்தின் சிறப்புகளை சொற்களுக்குள் அடக்கிவிட முடியாது. இதில் படைத்தல் என்பதை ஆங்கிலத்தில் ஜெனரேட்டர் என்பார்கள். இயக்கி காப்பதை ஆபரேட்டர் என்பார்கள். அழித்தல் டெஸ்ட்ராய் எனப்படும். இப்போது இந்த மூன்று சொற்களின் முதல் எழுத்தை மட்டும் எடுத்து எழுதினால் என்னவாகிறது என்று பாருங்கள். காட் என்று வருகிறதல்லவா? பாருங்கள். பிரணவம் மொழி, இனம், மதம், தேசம், காலம் எல்லாம் கடந்தது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இப்போது நாம் காயத்ரி மந்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் மந்திரம் குறித்த சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். மனதை திடப்படுத்துவது மந்திரம் என்பார்கள். மனதை திடப்படுத்துவதோடு மட்டுமல்ல, ஒரு ஆற்றலை வேறொரு ஆற்றலாக மாற்றுவதும் மந்திரங்களாகும். ஆற்றல் குறித்த விஞ்ஞானத்தின் விதி என்னவென்றால், ஒரு ஆற்றலை அழிக்க முடியாது, ஆனால் அதற்கு சமமான வேறொரு ஆற்றலாக மாற்ற முடியும் என்பதே. அந்த அடிப்படையில் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் ஒலி ஆற்றலை மின்னாற்றலாகவும் அது பிறகு காந்த ஆற்றலாகவும் மாறுகிறது என்பதை இப்போது நவீன கருவிகள் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ரிஷிகளாலும் முனிகளாலும் சித்தர்களாலும் கோடிக்கணக்கான மந்திரங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒலி அலைகளின் சப்தமே மந்திரமாக தரப்பட்டுள்ளது. எல்லா மந்திரங்களும் பிரபஞ்சத்திலிருந்து கிரகிக்கப்பட்டவைகளே. எல்லோராலும் அந்த பிரபஞ்ச அலைகளின் ஒலியை கேட்க முடியாது. வேதம் அந்த அலை ஒலிகளை 4 வகையாக பிரித்து சொல்லியிருக்கிறது. நாம் சாதாரணமாக கேட்கும் ஒலிகள் வைகரி எனப்படும். பற்றற்ற நிலையில் வாழும் துறவிகளுக்கு இன்னும் சில நுட்பமான ஒலிகள் கேட்கும். அதை மத்தியமா என்பார்கள். ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர்கள் கேட்கும் ஒலிகளும் உண்டு. அதை பஸ்யந்தி என்பார்கள். சமாதியில் திளைத்து மீண்டு வந்தவர்களுக்கே பரா என்று சொல்லக்கூடிய ஒலிகள் கேட்கும். இப்படிப்பட்ட ஒலிகளை கேட்டு உணர்ந்த ரிஷிகளின் ஒலி தொகுப்பே மந்திரங்களாக விரிந்தன. அண்டத்தில் கேட்கும் ஒலிகளைப் போல நம் பிண்டத்தில் நாடிகளிலும் சக்கரங்களிலும் ஒலிக்கும் ஒலிகளையே மந்திரமாக்கி தந்தவர்கள் நம் சித்தர்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், மந்திரம் குறித்த நம்பிக்கை நம் மக்களுக்கு குறைந்துவிட்டது. காரணம் என்னவென்றால், அந்த கலை வியாபாரமானதால் மந்திரம் சொல்பவர்கள் மனமானது திடமாகி அதில் லயமாவதில்லை. எனவே பலன்களே கிடைக்காமல் போய்விடுகிறது. கலியுகத்தில் மந்திரங்களே மனதை வலிமையாக்கி ஒருமைப்படுத்த வல்லவை என்று சித்தர்கள் சொல்லியிருப்பதை நம்புங்கள். இதில் காயத்ரி என்ற மந்திரம் பிராணாயாமம் செய்பவர்களுக்காக தரப்பட்டது. இதை 3 பாகமாக உடலால் உயிரை காக்க செய்யப்படுவதால் காயத்ரி என்று சொல்லப்படுவது உண்டு. 3 நாடிகளை முன்னிறுத்தி செய்வதால் காயத்ரி என்று சொல்வதாக சொல்லப்படுவதும் உண்டு. வேதம் சொல்வது என்னவென்றால், பிராணாயாமம் செய்பவர்கள் காயத்ரியை வியாகிருதி, காயத்ரி, சிரஸ் என்று 3 பகுதியாக சொல்ல வேண்டும். அதாவது ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மக, ஓம் ஜனன, ஓம் தப, ஓம் சத்யம். இது முதற் பகுதி வியாகிருதி. ஓம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாத். இது 2ஆம் பகுதி காயத்ரி. ஓமாப ஜோதிரச அமிர்தம் பிரம்ம பூர்புவ சுவரோம். இது 3ஆம் பகுதி சிரஸ். இதுவே வேதம் சொல்லும் பிராணாயாம மந்திரம். இதை கும்பகத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த பிராணாயாமத்தை ஆசனத்தோடு செய்தால் இன்னும் சிறப்பு. அது ஏனென்றால் ஆசனேன ரஜோகந்தி, அதாவது ஆசனத்தோடு செய்வதால் ரஜோகுணம் ஒழியும். மேலும் பிராணாயாமம் செய்வதால் தமோகுணமும் அழியும். எனவே சத்துவகுணம் மேலோங்கும். அப்படி சத்துவகுணம் மேலோங்கியவர்களுக்கே தியான யோகம் நன்கு சித்திக்கும். அப்படி தியானம் சித்தித்தவர்கள் அதில் நிலைத்திருந்து குணம் கடந்த நிலையை அடைய முடியும் என்கிறார் பதஞ்சலி சித்தர். இவற்றோடு மந்திரமும் சேரும்போது பலன்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இதை படித்துவிட்டு ஆசனங்களோடு செய்ய முடியாதவர்கள் வருந்த தேவையில்லை. ஆசனங்கள் இல்லாமல் செய்தும் பல அபூர்வமான பலன்களை பெறலாம்.